ஓரி வந்த ஊர் ஆன ஒருவந்தூர், ஒளியும் அருளும் பொங்கும் ஒருவந்தூர் செல்லாண்டியம்மன் தாயின் தெய்வீக வரலாறு. கொல்லிமலையை ஆண்ட கடையெழு வள்ளல் வல்வில் ஓரி ஒரு ஆன்மீக அரசன். நாடு முழுவதும் உள்ள கோயில்களில் ஆடிப்பெருக்கன்று காவிரி நீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய்வது அவரது வழக்கமான பிரம்மாண்ட சடங்கு. ஒரு வருடம் ஆடிப்பெருக்கன்று காவிரி நீர்நிலை வறண்டு போனது. இந்நிலையில் ஓரி மாசி மாத மக நட்சத்திர நாளில் அந்த சடங்கினை நடத்த முடிவு செய்தார். தன்னுடைய படை பரிவாரங்களுடன் காவிரி அருகே வந்த அவர் இரவில் ஒரு மர்மமான இடத்தில் தங்கினார். அந்த ஊரில் வசிக்கும் பூர்வகுடிகளிடம் இந்த ஊருக்கு என்ன பேர் என கேட்டார். அவர்கள், இங்கே இன்னும் பேர் எதுவும் கிடையாது. இன்று நீங்கள் வந்ததால் இப்பேரில்லா ஊர் இனிமேல் ஓரி வந்த ஊர் என அழைக்கப்படும் என்றனர். காலப்போக்கில் அது ஒருவந்தூர் என்ற பெயரால் அறியப்படும் நிலமாகியது. அங்கேயே ஓரி தங்கிய இடத்தின் எதிர்ப்புறத்தில் உப்புத்திட்டில் உப்பாண்டி உய்யாண்டி உக்காண்டி என்னும் மூவர் உப்பை காய்ச்சி உப்பு எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது வானிலிருந்து ஒரு பொன்மயமான பந்து சுழன்று வந்து உப்பு திட்டில் விழுந்தது. அவர்கள் அதை பெரிதாக கவலைப்படாமல் ஒரு கலயத்தில் போட்டு மூடி வைத்தனர். அந்த பந்தை தேடி ஒரு சிறுமி வந்தாள். அது எனது பந்து என கூறியவள் அதை திருப்பி தர கேட்டாள். ஆனால் கலயத்தினுள் தேடிய போது பந்து பூமிக்குள் புதைந்து விட்டது. அதை எடுக்க முயற்சி செய்த போது அது மேலும் கீழே சென்று கொண்டே இருந்தது. பந்தை கண்டுபிடிக்க காவிரியில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை அந்த இடத்தில் ஊற்றினார்கள். அதுவும் பயனளிக்காத போது அந்த இடத்தை தோண்டத் தொடங்கினார்கள். அப்போதுதான் அற்புதமான ஒரு தெய்வ சிலை வெளியே வந்தது. ஊரார் அனைவரும் அந்த இடத்தில் பந்தல் அமைத்து தூப தீபங்களுடன் வழிபாடு தொடங்கினர். பின்னர் தெரிய வந்தது, இது யார் என்பதோடு வந்த ஒரு தீர்மானம். அந்த சிறுமி மற்றும் அம்மனாகிய தேவியின் 2 சகோதரிகள் பந்தாடும் வழிபாட்டில் ஈடுபட்டு யார் பந்து எங்கு விழுகிறதோ அங்கே அவர்கள் வாழ வேண்டும் என முடிவெடுத்தனர். மூத்தவளின் பந்து ஒருவந்தூரில், இளையவளின் பந்து பரந்தாடியிலும், காளியின் பந்து தொட்டியத்திலும் விழுந்தது. அதனால் மூவரும் அந்தந்த இடங்களில் குடியேறி அருளாட்சி புரிந்தனர். ஒருவந்தூர் செல்லாண்டியம்மன் கோயில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் அம்மன் 8 கைகளுடன் அருள் புரிகிறார்.